வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சீரற்ற உடல்நிலை காரணமாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவு. இது முடிவாகாது. இதன் பின்னரே எங்களின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட போராட்டத்தின் போது ஒரு போலீஸ் அதிகாரி காயம். நீதிமன்றத்தை அண்மித்த போராட்டங்களில் பலரது கவனத்தை பெற்ற ஏகேடி கோகம மற்றும் கம்பேக் ரணில் என்று எழுதப்பட்ட வாசகங்களை கொண்ட பதாதைகள். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதிமன்ற நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சீரற்ற உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையாகி இருந்தார். இதற்கு அடுத்து வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தின் அருகில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடியதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் நீதிமன்றம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவியின் பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு தனிப்பட்ட விஜயம் செய்வதற்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிற்பகல் கைது செய்யப்பட்ட நிலையில் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் அவரை ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக மருத்துவ ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பின்னர் அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கு சிறைச்சாலை வைத்தியர்கள் தீர்மானித்திருந்தனர். இதனை அடுத்து சிறைச்சாலை தலைமையகத்தின் அனுமதியோடு ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் 23ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இன்று பிற்பகல் 1 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு அருகில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் நிறைந்து காணப்பட்டனர். எனவே கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சில அணுகல் சாலைகள் மூடப்பட்டு சாலை தடைகளும் வைக்கப்பட்ட அதே நேரம் பத்ரமுல்ல பெலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்திற்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. போலீசாருக்கு மேலதிகமாக சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதற்கு சட்டம் அதிபர் திணைக்களம் முன்னர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் குற்றப்புலனாய்வுத்துறையின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஆஜராகினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் சட்டத்தரணிகளான திலக் மாரபன, அனுஜா பிரேமரத்ன, உப்புல் ஜெயசூரிய மற்றும் அலிசப்ரி ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இதனால் இன்றைய தினம் விசாரணையின் போது நீதிமன்றம் சட்டத்தரணிகளால் நெரிசல் அடைந்தது. இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்திற்கு நேரடியாக ஆஜராகாமல் சோம் காணொலி தொழில்நுட்பம் மூலம் விசாரணைகளில் கலந்து கொண்டார். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக எதிர்க்கட்சியினரும் ஆதரவாளர்களும் கொழும்பு கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்கள் அனுரஹோவோம் என்ற கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார்கள். மேலும் அரசியல்வாதிகள் பலரும் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்து இந்த வழக்கு தொடர்பாக தங்களது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். மேலும் அரசியல்வாதிகள் பலரும் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்து இந்த வழக்கு தொடர்பாக தங்களது எதிர்ப்பை வெளியிட்டனர். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்தவுடன் இது முடிவாகாது. அதன் பின்னரே எங்களின் நடவடிக்கைகள் ஆரம்பமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ரணிலுக்கு பிணை கிடைத்ததும் அனுர் அரசாங்கத்தை வீடு தேடி அனுப்பும் பணியில் நாங்கள் தீவிரமாக இறங்குவோம். ஜேவிபி கடந்த காலங்களில் பல குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான பேருந்துகளை எரித்தது, வங்கிகளை தாக்கியது, மக்களை கொண்டது போன்ற பாரிய குற்ற செயல்கள் அவர்களது வரலாற்றில் உள்ளது. அப்படி இருக்கையில் அந்த குற்ற செயல்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை இடம்பெற்ற நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் ரணில் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி குறித்த போராட்டங்களில் ஈடுபட்ட மக்கள் ஏகேடி கோகம என்ற பதாதைகளை தாங்கிய வண்ணம் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்த அதே நேரம் கம்பேக் ரணில் என்ற வாசகமும் பலரது கவனத்தை பெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் ஏற்பட்ட போராட்டத்தின் போது ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைந்துள்ளார். ரணிலின் ஆதரவாளர்கள் அதிக அளவில் நீதிமன்ற வளாகத்தை சூழ்ந்து திரண்டதை அடுத்து அங்கு போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டார்கள். எனினும் அதனை மீறி ஆதரவாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து அனுர கோகோம் என்ற கோஷங்களை எழுப்பி பெரும் ரகளையை ஏற்படுத்தினர். இதனால் கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி ஆதரவாளர் ஒருவர் வீசிய பொருளால் அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்தார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கே தனது வைத்தியசாலையில் இருந்து சூம் காணொலி தொழில்நுட்பம் மூலம் இன்றைய தினம் வழக்கு விசாரணைகளில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் முன்னெடுக்கவுள்ள பாரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன் முதல் கட்ட பணிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். முல்லைத்தீவை மையமாக கொண்டு வடக்கு மாகாணத்தின் புதிய தெங்கு முக்கோண வலையமைப்பு அபிவிருத்தி திட்டம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த ஆண்டுக்கான முக்கியமான அபிவிருத்தி நடவடிக்கைகளை அரசு செப்டம்பர் 1ஆம் தேதிகள் முதல் ஆரம்பிக்க உள்ளது. யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு பகுதியில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைக்கும் பணிகளும் தொடங்கப்பட உள்ளது. அத்துடன் யாழ்ப்பாண மக்கள் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு பெறுவதில் எதிர்கொண்டு சிக்கல்களை தீர்த்து இணைய வழியில் அந்த சேவையினை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்கின்றோம். மேலும் பல அபிவிருத்தி திட்டங்கள் தொடங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக எதிர்வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க கொழும்பு மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்தது. இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சசீந்திர ராஜபக்ச மீது இலங்கை மகாபலி அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான சொத்துக்களை ஊழல் மற்றும் தவறான முறையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியில் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டார். அவர் செவனகவலையில் உள்ள கிரிப்னோவின் போ நீர்த்தேக்கத்திற்கு அருகில் உள்ள மகாபலி அதிகார சபை நிலப்பரப்பில் சட்டவிரோதமாக பண்ணை கட்டிடம் எழுப்பியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2022 மே 9ஆம் தேதி நடைபெற்ற அறக்கலைய போராட்டத்தின் போது அந்த கட்டடம் சேதப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அந்த காணி மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமானது என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அந்த கட்டடத்தை மீண்டும் அமைப்பதற்காக தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த நடவடிக்கைகள் ஊழல், சதித்திட்டம் மற்றும் அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவை என்று லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவிக்கின்றது. இதனை அடுத்து விசாரணை முன்னெடுக்கப்பட்ட போது சசீந்திர ராஜபக்சவை மேலும் விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.